ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், கொஞ்சம் பேசலாமா? சில பெண்களோட லைஃப்பில் அவங்களுக்கு வேண்டிய சப்போர்ட் கிடைக்கவே கிடைக்காது. புருஷன் பிஸியாக இருப்பார். நம்ம என்ன ஃபீல் பண்ணுறோம், ஏது ஃபீல் பண்ணுறோம், என்ன பிரச்சனைன்னு கேட்கவும் மாட்டாங்க, புரிஞ்சுக்கவும் மாட்டாங்க. மாமியாரும் நமக்கு சில நேரம் செட் ஆக மாட்டாங்க. ஏன்னா அவங்க எக்ஸ்பெக்டேஷன் வேறு மாதிரி இருக்கும், நம்ம நினைக்கிறது வேறு மாதிரி இருக்கும். ரெண்டு பேருக்குமே மாற்று கருத்துனால எவ்வளோ பிரச்சனைங்க வரும். அவங்க நினைக்கிற மாதிரி நம்மளால் இருக்க முடியாமல், நம்ம நினைக்கிற வாழ்க்கையை நம்மளால் வாழ முடியாமல், இப்படியே திரும்பி பார்த்தா பாதி வாழ்க்கை போயிட்டுருக்கும். சில நேரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும், யார்கிட்டனா பேசணும்னு தோணும். ஆனால் நம்ம பேச்சை காது கொடுத்து கேட்கக்கூட அவங்களுக்கெல்லாம் நேரம் இல்லாமல் போயிடுது. நானும் நிறைய தடவை இதே மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கேன். ஒரு டைமுக்கு அப்புறம் நான் நினச்சேன், நமக்கு நம்ம தான் சப்போர்ட், ஏன் மற்றவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணணும்? அந்த நாள்ல இருந்து சின்ன சின்ன விஷயத்துல நான் என்ன நானே மோட்டிவேட் பண்ண ஆரம்பித்தேன். சின்ன விஷயம் பண்ணால் கூட என்ன நானே அப்ரிஷியேட் பண்ணிப்பேன். இப்போ நான் ஒன்றும் அவ்வளோ பெரிய லெவலில் இல்லைங்க. கண்டிப்பாக ஃபஸ்ட்டு இருந்ததை விட இப்போ இருக்கேன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கேன். நீங்களும் யாராவது சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணிக்கணும். யாரும் உங்களை தட்டி கொடுக்க மாட்டாங்க. சப்போஸ் தட்டி கொடுத்து நீங்கள் முன்னேறிட்டீங்கன்னா அவங்களுக்கு தானே கஷ்டம். யாராவது மற்றவங்க முன்னேறணும்னு நினைப்பாங்களா? அவங்க தான் முன்னேறணும்னு நினைப்பாங்க. நமக்கு முன்னாடி என்ன வேணால் பேசுவாங்க, பின்னாடி 1008 குறை தான் பேசுவாங்க. அவங்களெல்லாம் நீங்கள் பார்க்காதீங்க. நீங்கள் உங்கள் லைஃப்பில் அடுத்த அடி எடுத்து வைங்க. உங்களுக்கு என்ன பண்ணணும்னு தோணுதோ நீங்கள் பண்ணுங்கள். நீங்கள் தான் உங்களுக்கு ஸ்ட்ரென்த்துன்றதை நீங்கள் தான் ஃபஸ்ட்டு நம்பணும். மற்றவங்களுக்கு நம்ம எதையுமே விலைக்கு சொல்லணும்னு அவசியம் இல்லை. யாராவது ஒருத்தருக்கு இது யூஸாக இருந்தால் சப்போர்ட் பண்ணுங்கள். பாய்.